அடையிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம். எதற்காக மூலிகைனா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஒரு பச்சை மிளகா அப்படிங்கும்போது அதை நம்ம கடித்தோம் அப்படின்னா அதோடைய காரத்தன்மை நமக்கு தெரியுதா இல்லையா? அதே மாதிரி ஒரு கொய்யாப்பழம் அதை கடித்தோம் அப்படின்னா அதோடைய இனிப்புத்தன்மை நமக்கு தெரியுது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளுக்கும் சரி, மனிதனுக்கும் சரி, மூலிகை அப்படிங்கிறது ஒரு இயற்கை அன்னை. மூலிகை அப்படிங்கிறது ஒரு இயற்கையுடைய அன்னை. அப்படிங்கும்போது அந்த இயற்கை அன்னை ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சக்திகளை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்ததாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேப்பந்தலை அப்படின்னா மாரியம்மனுக்கு உகந்ததாக இருக்குது. ஒரு வில்வம் அப்படின்னா சிவனுக்கு உகந்ததாக இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி அப்படின்னா பெருமாளுக்கு உகந்ததாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை அப்படிங்கிறது ஏன் சில மூலிகைகளுடைய பெயர்கள்லாம் சொல்லாமல் பாருங்கள், இதில் வந்து ஒரு 208 மூலிகை இருக்குதுங்கய்யா. ஒவ்வொரு மூலிகையும் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமானது, அதிசயமானது. உங்களுக்கு இது சில விஷயங்கள் பேர் தெரியும், சில விஷயங்கள் பேர் தெரியாது. ஏன் இதெல்லாம் நான் பேர் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை தவறாக மக்கள் பயன்படுத்துறதுக்கு நேரிடும். அதனால் பொருளை மட்டும் காற்றை பார்த்துக்குங்க. ஒரு சில மூலிகை வந்து அதுலேயே இருக்கும், நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும். ஒரு சில மூலிகை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது கிடைச்சதை வச்சு பயன்படுத்துங்க, கிடைக்காததை பற்றி பேசிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு மூலிகையும் அற்புதமானது. இது எல்லாமே பஸ்பங்கள். பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் இருக்கிறது பூராமே டோட்டலாக பாருங்கள் பஸ்பம். இதெல்லாம் வந்து அரிய கிடைக்காது. அமிஷா காட்டிலையும் இமயமலையில் இருக்கக்கூடிய காட்டிலையும் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலிமா ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்கி ஒவ்வொரு பொருட்களாக நம்ம சேகரித்து இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவான முறையில் நம்ம செஞ்சு கொடுக்கணும். சகல விஷயங்களும் இதுக்குள்ளார அடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராண்டியாக தயாரிக்கலாம், திருநீராக நம்ம தயாரிக்கலாம். நமக்கு என்ன முறையில் தேவைப்படுது அப்படிங்கிறத நாம் இதை வந்து அற்புதமாக இந்த விஷயங்களை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமும் இது வந்து பஸ்மமாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் பாருங்கள், தேன் ஊற்றி இதை வந்து அஞ்சனமையாக ரெடி பண்ணலாம். பாருங்கள், நெய் ஊற்றி அஞ்சனமையாக ரெடி பண்ணலாம். அதுக்கு பாருங்கள் அஞ்சன கல், இதை வந்து இந்த கல்வத்தில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுலில் அது சேகரிக்கணும். இதில் வந்து இன்னும் எத்தனையோ எண்ணற்ற மூலிகையெல்லாம் அற்புதமானது, காண கிடைக்காதது. இது எல்லாமே